நமது ரேடியோ ரிவிட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குற எல்லாருக்கும் அன்பு வணக்கம். நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க, தயவு செய்து நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா, நம்ம சேனல்ல தான் ரிவிட் சம்மந்தப்பட்ட டியூட்டோரியல் வீடியோஸ், அதாவது ஒவ்வொரு ஆப்ஷனும் எப்படி யூஸ் பண்ணணும், ஒவ்வொரு டூல்ஸுக்குள்ளயும் என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, அப்படிங்கிற எல்லாமே கிரிஸ்டல் கிளியரா நம்ம நம்ம சேனல்ல டெய்லி டியூட்டோரியல் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். ஸோ நம்ம சேனலுக்கு உங்க ஆதரவ தாருங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னையிலிருந்து நான் ரெவிட்ல பேசிக்லேருந்து அட்வான்ஸ்டுன்னு சொல்லிட்டு ஒரு டியூட்டோரியல் கோர்ஸ் போடப் போறேன். இந்த டியூட்டோரியல் கோர்ஸ் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா, பிகினர்ஸ்க்கு யூஸ் ஆகும். இன்டர்மீடியேட்ல இருக்கிறவங்களுக்கும் யூஸ் ஆகும். அட்வான்ஸ்டா இருக்கிறவங்க கூட இந்த டியூட்டோரியல் வீடியோஸ பார்க்கலாம். உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் ஏதாவது இந்த டியூட்டோரியல் வீடியோஸ்ல கண்டிப்பா இருக்கும். அதனால பாருங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ ரிவிட் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் என்ன சாஃப்ட்வேர்? என்ன மென்பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிவிட் அப்படிங்கிறது பில்டிங் இன்ஃபர்மேஷன் மாடலிங் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர். சரிங்களா? இந்த சாஃப்ட்வேர யாரு உருவாக்குனாங்க அப்படின்னா, சார்ல்ஸ் ரைவர் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனி தான் முதல்ல இந்த சாஃப்ட்வேர உருவாக்குனாங்க. இதோட பேரு என்ன அப்டின்னா, ரிவிட் பில்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. இதோட பேரு ரிவிட் பில்டிங் அப்படின்னு இருந்தது. ஸோ இந்த சார்ல்ஸ் ரைவர் சாஃப்ட்வேர் கம்பெனில இருந்து இந்த சாஃப்ட்வேர ஆட்டோடெஸ்க் வாங்குனாங்க. சரியா? நமக்கு தெரியும் ஆட்டோகேட் யூஸ் பண்ற எல்லாருக்குமே தெரியும் ஆட்டோடெஸ்க். ஆட்டோடெஸ்க் கம்பெனி தான் ஆட்டோகேடோட ஓனர். ஸோ அந்த ஆட்டோகேட் வேர்ல்ட் வைட்ல ரொம்ப அதிகமா யூஸ் பண்ற ஒரு சாஃப்ட்வேர். ஸோ அந்த கம்பெனி தான் இந்த ரிவிட் அப்படிங்கிற சாஃப்ட்வேர வாங்குனாங்க. வாங்கிக்கிட்டு எல்லா வருஷமும் இந்த சாஃப்ட்வேர அப்கிரேட் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 2006 காலகட்டத்தில இந்த ரிவிட் பில்டிங்கு கூட ரிவிட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் லான்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ரிவிட் MEPன்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணாங்க. சரியா? இந்த 3 சாஃப்ட்வேருமே தனித்தனியா இருந்தது. ரிவிட் பில்டிங்க ரீநேம் பண்ணாங்க. ரிவிட் ஆர்க்கிடெக்சர் அப்படின்னு. ஸோ ரிவிட் ஆர்க்கிடெக்சர், ரிவிட் ஸ்ட்ரக்சர், ரிவிட் MEP தனித்தனியா இருந்தது. 2013ல என்ன பண்ணாங்கன்னா, இந்த 3 சாஃப்ட்வேரையும் ஒண்ணா சேர்த்தாங்க. இப்ப நம்ம யூஸ் பண்ற சாஃப்ட்வேர் 3மே சேர்ந்த சாஃப்ட்வேர். நான் Revit 2024 வெர்ஷன் யூஸ் பண்றேன். நீங்க உங்களுக்கு என்ன Revit வெர்ஷன் இருக்குதோ, அந்த வெர்ஷன்ல நீங்க இந்த டியூட்டோரியல் வீடியோஸ்ல பார்க்குற வீடியோஸ பார்க்குற ஆப்ஷன்ஸ் எல்லாமே நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுல இல்லாத ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்க உங்க சாஃப்ட்வேர அப்கிரேட் பண்றது நல்லது. நீங்க பழைய சாஃப்ட்வேர் யூஸ் பண்றத விட, புதிய சாஃப்ட்வேர் யூஸ் பண்றது நல்லது. ஏன்னா, இதுல நெறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. பழைய 2023 வெர்ஷன் வரைக்கும் இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாமே நெறைய இல்லாம, புதுசா நெறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. சரியா? சரி. இப்போ நம்ம இந்த ஸ்க்ரீன்ல பார்க்குறோம் பார்த்தீங்களா? இதுதான் Revitஓட ரீசென்ட் ஃபைல். நம்ம Revitஅ ஓப்பன் பண்ணதுமே, இந்த ஏரியால தான், இந்த இடத்துல தான் டிஸ்ப்ளே ஆகும். ஸோ இது என்ன அப்டின்னா, ரீசென்ட் ஃபைல் மெனு இல்ல ஓப்பன் ஸ்க்ரீன் அப்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைட்ல நமக்கு மாடல் அப்டின்னு இருக்குது. அதுக்கு கீழ ஓப்பன், நியூ அப்டின்னு இருக்குது. அதுக்கு கீழ ஃபேமிலி அப்டின்னு இருக்குது. அதுலயும் பார்த்தீங்கன்னா, ஓப்பன், நியூ அப்டின்னு சொல்லிட்டு இருக்குது. பாட்டம்ல பார்த்தீங்கன்னா, ரீசென்ட் ஃபைல் அப்டின்னு சொல்லிட்டு இருக்குது இல்லையா? இப்ப நம்ம இந்த ரீசென்ட் ஃபைல் அப்டிங்கிற ஸ்க்ரீன்ல தான் இருக்கோம். ஸோ அதனால அது ஹைலைட்டா இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த சென்டர்ல பார்த்தீங்கன்னா, ரீசென்ட் ஃபைல்ஸ் ஏரியா. இதுல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மாடல் அப்டின்னு இருக்குது. 2வது ஃபேமிலீஸ் அப்டின்னு இருக்குது. மேல பார்த்தீங்கன்னா, டைட்டில் பார், ரைட் சைட்ல ஹெல்ப் மெனு எல்லாமே இருக்குது. ஸோ இதுதான் Revitஓட வெல்கம் ஸ்க்ரீன். ஸோ இந்த Revit ஓப்பன் பண்றது நெறைய பேர் நெறைய மிஸ்டேக் பண்ணுவாங்க. மெயினா பண்ற என்ன மிஸ்டேக் அப்டின்னா, Revitஅ டைரக்ட்டா ஹார்ட் டிஸ்க்குக்குள்ள போய் ப்ராஜெக்ட்ட ஓப்பன் பண்ணுவாங்க. அப்படி ஓப்பன் பண்ணக்கூடாது. அப்படி ஓப்பன் பண்ணீங்கன்னா, சில நேரத்தில என்ன ஆகும்னா, நீங்க கிரியேட் பண்ணியிருக்கிற ப்ராஜெக்ட் கிராஷ் ஆக வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அதனால நம்ம எப்பவுமே Revit ஓப்பன் பண்ணாம டைரக்ட்டா ப்ராஜெக்ட்ட போய் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணக்கூடாது.
எப்பவுமே Revitஅ ஓப்பன் பண்ணி தான் அந்த Revitக்குள்ள இருந்து நீங்க ப்ராஜெக்ட்ட வந்து ஓப்பன் பண்ணணும். இதுதான் ப்ரொசீஜர். Revitஅ ஓப்பன் பண்ணிட்டு, அந்த Revitஅ யூஸ் பண்ணி தான் நீங்க ப்ராஜெக்ட்ட ஓப்பன் பண்ணணும். டைரக்ட்டா ப்ராஜெக்ட்ட வந்து ஓப்பன் பண்ணக்கூடாது. ஸோ Revitஅ வந்து எப்படி லான்ச் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Revitஅ இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு டெஸ்க்டாப்ல டெஸ்க்டாப்ல நமக்கு வந்து இங்க Revit அப்படின்னு இருக்கா? ஸோ இது வந்து Revit 2024 நான் வந்து 2024 வெர்ஷன் யூஸ் பண்றேன். இந்த ஆப்ஷன கிளிக் பண்ணி, டபுள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, Revit வந்து ஓப்பன் ஆகும். டபுள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, Revit ஓப்பன் ஆகும். Revit ஓப்பன் ஆச்சுன்னா, நம்ம இப்ப பார்க்குற இந்த ரீசென்ட் ஃபைல் அப்படிங்கிற இதுல தான் Revit வந்து நமக்கு டிஸ்ப்ளே காமிக்கும். சரியா? இப்ப நீங்க ஸ்க்ரீன்ல பார்க்குறீங்க இல்லையா? இந்த ஸ்க்ரீன்ல பார்க்குற இந்த விண்டோ தான் Revit வந்து காமிக்கும். இந்த விண்டோல நான் வந்து இப்போ 2024 வெர்ஷன் யூஸ் பண்றதுனால, இந்த விண்டோ வந்து இப்படி இருக்குது. பழைய வெர்ஷன்ஸ் யூஸ் பண்றவங்களுக்கு இந்த விண்டோ வந்து நெறைய டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ, அதனால நான் வந்து உங்கள்ட்ட சஜெஸ்ட் பண்றது என்னன்னா, நீங்க 2024 வெர்ஷன் யூஸ் பண்ணுங்க. இதுல தான் நெறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. நெறைய ஆப்ஷன்ஸும் இதுல தான் இருக்குது. இப்ப நான் என்ன பண்றேன் அப்டின்னா, நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ண போறேன். ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ண போறேன். சரிங்களா? கிரியேட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஆப்ஷன் என்ன அப்டின்னா, இதுல லெஃப்ட் சைட்ல பார்த்தீங்களா? மாடல் அப்டின்னு. அடுத்து ஃபேமிலின்னு இருக்கு இல்லையா? இதே மாதிரி ரீசென்ட் ஃபைல்லயும் பார்த்தீங்கன்னா, மாடல்ஸ்ன்னு இருக்குது. ஃபேமிலீஸ்ன்னு இருக்குது. ஸோ, இந்த மாடல்ஸ் அப்படிங்கிறது என்ன? ஃபேமிலீஸ் அப்படிங்கிறது என்ன? மாடல்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, Revitல நம்ம கிரியேட் பண்ற ப்ராஜெக்ட்ஸ். நம்ம என்னெல்லாம் ப்ராஜெக்ட்ஸ் கிரியேட் பண்றோமோ, அதெல்லாமே தான் மாடல்ஸ். ஃபேமிலீஸ் அப்படிங்கிறது என்னன்னா, அந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ள யூஸ் பண்ற எலமென்ட்ஸ். சரிங்களா? ஃபேமிலீஸ் அப்படிங்கிறது ப்ராஜெக்ட்க்கு உள்ள நம்ம யூஸ் பண்ற எலமென்ட்ஸ்க்கு பேரு தான் ஃபேமிலீஸ். நான் இப்ப என்ன பண்றேன் அப்டின்னா, இந்த லெஃப்ட் சைட்ல ஓப்பன் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஓப்பன கிளிக் பண்ணீங்க அப்டின்னா, நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே ஓப்பன் பண்ணி, ஏற்கனவே கிரியேட் பண்ண ப்ராஜெக்ட்ட ஓப்பன் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஆப்ஷன் தான் ஓப்பன். ஓப்பன கிளிக் பண்ணீங்கன்னா, ஏற்கனவே கிரியேட் பண்ண ப்ராஜெக்ட்ட ஓப்பன் பண்றாது. நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா, நியூ கிளிக் பண்ண போறேன். எதுக்காக அப்டின்னா, நான் நியூவ கிளிக் பண்ணி, நம்ம வந்து பேசிக்ஸ பார்த்துக்கிட்டு, அப்படியே அந்த நியூவ யூஸ் பண்ணியே நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட்ட பண்ண போறோம். அட்வான்ஸ்டு கோர்ஸ்ல. சரிங்களா? ஸோ, அதனால நான் நியூ கிளிக் பண்றேன். நியூவ கிளிக் பண்ணிக்கிட்டு, நியூவ கிளிக் பண்ணதுமே, இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து காமிக்கும். நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு டைட்டில் இருக்கும். ஹெட்டிங் வந்து நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு இருக்கும். இதுல ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. டெம்ப்ளேட் ஃபைல் அப்படின்னு. டெம்ப்ளேட் ஃபைல கிளிக் பண்ணதுமே, இதுல நன் இம்பீரியல் மல்டி டிசிப்ளின், மெட்ரிக் மல்டி டிசிப்ளின், ஆர்க்கிடெக்சரல் அப்படின்னு ஒரு 4 டெம்ப்ளேட் இருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரைட் சைட்ல ப்ரௌஸ். கீழ பார்த்தீங்கன்னா, கிரியேட் நியூ அப்படின்னு ஒரு டைட்டில் இருக்குது. அதுல ப்ராஜெக்ட் டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்குது. இப்ப நம்ம இந்த டிராப் டவுன்ல பார்க்குறோம் இல்லையா? இது எல்லாமே வந்து டெம்ப்ளேட் சரிங்களா? இந்த இம்பீரியல் மல்டி டிசிப்ளின், மெட்ரிக் மல்டி டிசிப்ளின் வந்து பழைய வெர்ஷன் Revit யூஸ் பண்றவங்களுக்கு இருக்காது. இது வந்து 2024 வெர்ஷன்ல தான் இத கொண்டு வந்தாங்க. பழைய வெர்ஷன் Revitல இது இருக்காது. பழைய வெர்ஷன் Revitல டிஃபால்ட்ன்னு ஒண்ணு இருக்கும். ஆர்க்கிடெக்சரல்ன்னு ஒண்ணு இருக்கும். சரி. இப்ப இதுல நம்ம இந்த டிராப் டவுன்ல பார்க்குறது எல்லாமே டெம்ப்ளேட். ஸோ நம்ம டெம்ப்ளேட் அப்படிங்கிறது நெறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த வீடியோஸ் கிரியேட் பண்றவங்கலாம் சொல்லுவாங்க. வீடியோ டெம்ப்ளேட். ஆடியோஸ் கிரியேட் பண்றவங்க பார்த்தீங்கன்னா, ஆடியோ டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி எல்லா சாஃப்ட்வேர் யூஸ் பண்றவங்களும் டெம்ப்ளேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த டெம்ப்ளேட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, ஏற்கனவே நெறைய ப்ரீ டிஃபைனா ஏற்கனவே நம்ம யூஸ் பண்றதுக்கு எல்லாமே செட் பண்ண ஒரு ஃபைல் தான் டெம்ப்ளேட். சரிங்களா? இந்த டெம்ப்ளேட்ட Revitல கிரியேட் பண்ணவும் முடியும். இந்த டெம்ப்ளேட்ட வந்து இல்லாமலும் நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட்ட ஸ்டார்ட் பண்ணவும் முடியும். ஸோ, இப்போ இதுல வந்து ஒரு சில டிராப் டவுன்ல பார்க்குறோம். எனக்கு இந்த டெம்ப்ளேட் வேண்டாம். எனக்கு வேற டெம்ப்ளேட் வேணும் அப்டின்னா, இந்த ப்ரௌஸ் கிளிக் பண்ணீங்க அப்டின்னா,
இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த டயலாக் பாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஹெட்டிங் வந்து சூஸ் டெம்ப்ளேட் அப்படின்னு இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நெறைய டெம்ப்ளேட்ஸ் வந்து இதுல இருக்கு பாருங்க. ஆர்க்கிடெக்சரல், கமர்ஷியல், கன்ஸ்ட்ரக்ஷன், எலக்ட்ரிக்கல், பிளம்பிங், மெக்கானிக்கல் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட டெம்ப்ளேட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இப்ப இம்பீரியல் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர்ல இருக்குது. சரிங்களா? இங்கிலீஷ் இம்பீரியல் அப்படிங்கிற ஃபோல்டர்ல இருக்குது. அப்படின்னா, இந்த டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே ஃபீட் அண்ட் இன்ச்சஸ். ஃபீட் யூஸ் பண்ணுவாங்க, இன்ச்சஸ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கும் இது. எனக்கு இந்த டெம்ப்ளேட்ஸ் வேண்டாம். எனக்கு மெட்ரிக் சிஸ்டம்ல வேணும். எம்எம்ல யூஸ் பண்ணணும், மீட்டர்ல யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஸ்டெப் பேக் போயிட்டு, இந்த இடத்துல இங்கிலீஷ் அப்படின்னு இருக்கா? இத ஓப்பன் பண்ணீங்கன்னா, இதுல இருக்கும். இது எல்லாமே வந்து மெட்ரிக் சிஸ்டம் யூஸ் பண்ற டெம்ப்ளேட்ஸ். சரிங்களா? சரி. நான் என்ன பண்றேன்னா, கேன்சல் பண்றேன். கேன்சல் பண்ணிட்டு, இந்த பாட்டம்ல ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றோம் அப்படின்னு அர்த்தம். ப்ராஜெக்ட் டெம்ப்ளேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம ஒரு டெம்ப்ளேட்ட கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னு அர்த்தம். சரியா? Revitல இந்த ஃபங்ஷனாலிட்டி இருக்குது. நீங்க ப்ராஜெக்ட்டும் கிரியேட் பண்ணலாம். ப்ராஜெக்ட் டெம்ப்ளேட்டும் கிரியேட் பண்ணலாம். நான் என்ன பண்றேன்னா, இந்த இடத்த கிளிக் பண்ணிட்டு, நான் நன் அப்படிங்கிறது கிளிக் பண்றேன். எதுக்காக நன் கிளிக் பண்றேன்னா, இந்த நன் கிளிக் பண்ணி கிரியேட் பண்ணேன் அப்படின்னா, இதுக்குள்ள Revitல இருக்கிற டிஃபால்ட்டா இருக்கும் இல்லையா? ஏற்கனவே AutoCAD எப்படி இருக்குதோ, அதே மாதிரி Revitல Autodesk வந்து எப்படி நான் இந்த நன்ன வந்து யூஸ் பண்றேன். இந்த நன்ல வந்து கிளிக் பண்ணிட்டு, ஓகே குடுக்குறேன். ஸோ ஓகே குடுத்ததுமே பார்த்தீங்கன்னா, என்ன யூனிட்ல நீங்க கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்கும். நன் சூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணா தான் இந்த ஆப்ஷன் வரும். சரிங்களா? நன் சூஸ் பண்ணல அப்படின்னா, இந்த ஆப்ஷன் வராது. நீங்க நார்மலா அந்த ப்ராஜெக்ட் எப்படி இருக்குதோ, அந்த ப்ராஜெக்ட் டெம்ப்ளேட் எப்படி இருக்குதோ, அது ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆகும். நான் என்ன பண்றேன்னா, மெட்ரிக் அப்படின்னு குடுக்குறேன். குடுத்ததுமே, இப்போ எனக்கு வந்து Revit ஓப்பன் ஆகும். ஓகே. Revit ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளோட யூசர் இன்டர்ஃபேஸே டோட்டலா டிஃபரெண்ட் ஆயிடுச்சு பாருங்க. நம்மளோட யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து டோட்டலா வந்து டிஃபரெண்ட் ஆயிடுச்சு. முன்னாடி வந்து ரீசென்ட் டேப் அப்படிங்கிற இது பார்த்துட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட்க்குள்ள இருக்கிற யூசர் இன்டர்ஃபேஸ் பார்த்துட்டு இருக்கோம். சரியா? சரி. இப்போ இதில பார்த்தீங்கன்னா, இந்த டாப்ல இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஏரியா. இது வந்து குயிக் ஆக்சஸ் டூல் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. குயிக் ஆக்சஸ் டூல் பார். ஸோ இது என்ன அப்படின்னா, இதில வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ஹோம் ஸ்க்ரீனுக்கு போறது. சரியா? இப்ப இந்த இத கிளிக் பண்ணேன்னா, நீங்க மறுபடியும் அந்த ரீசென்ட் ஃபைல் அப்படிங்கிற ஏரியாவுக்கு வரலாம். அதுக்காக இந்த பட்டன். மறுபடியும் அத கிளிக் பண்ணீங்கன்னா, நம்ம ப்ராஜெக்ட்டுக்குள்ள வந்துரும். சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா, ஓப்பன், சேவ், சிங்க்ரனைஸ், அன்டூ, ரீடூ, பிரின்ட், பிடிஎஃப், இம்போர்ட், எக்ஸ்போர்ட், ஆக்டிவ் கண்ட்ரோல் அண்ட் டைமென்ஷன், மெஷர் பிட்வீன் 2 ரெஃபரன்சஸ், டைமென்ஷன், டேக், டெக்ஸ்ட், டிஃபால்ட் 3டி வியூ, செக்ஷன், தின் லைன்ஸ், க்ளோஸ் இன்ஆக்டிவ் வியூ, ஸ்விட்ச் விண்டோஸ், அப்புறம் இன்னொரு சின்ன ஆரோ இருக்கும். இத கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இதுல எது தேவையில்லையோ அத டிசேபிள் பண்ணிக்கலாம். சரியா? இதுல பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்டிவ் கண்ட்ரோல்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் 2024 வெர்ஷன்ல தான் இருக்கும். பழைய வெர்ஷன்ல இருக்காது. ஸோ இதுதான் குயிக் ஆக்சஸ் டூல் பார். இது என்ன அப்படின்னா, இந்த ஃபைல் கிளிக் பண்ணிட்டு, இதில பண்ற எல்லா ஆப்ஷனுமே இங்கேயே நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இடத்துல குயிக் ஆக்சஸ் டூல் பார் அப்படிங்கிறது இருக்குது. இந்த குயிக் ஆக்சஸ் டூல் பார் அப்படிங்கிறத நம்ம பாட்டம்லயும் பிளேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரிப்பனுக்கு பாட்டம்ல. இல்ல அப்படின்னா டாப்லயும் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் டாப்ல பிளேஸ் பண்றேன். டாப்ல பிளேஸ் பண்ணிட்டேன். ஸோ, அடுத்து பார்த்தீங்கன்னா, 2வது நடுவுல இருக்கிற இந்த இடம் பாரு, இது வந்து டைட்டில் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்ன ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது சொல்லும். சரியா? இது வந்து ப்ராடக்ட்டோட நேம் சொல்லுது. Revit 2024 அப்படின்னு. நம்ம ஓப்பன் பண்ண ப்ராஜெக்ட் 1ன்னு Revit சொல்லுது.
நம்ம இன்னும் சேவ் பண்ணல. அதனால ப்ராஜெக்ட் 1 அப்படின்னு சொல்லுது. என்ன வியூல இருக்கும் அப்படின்னு சொல்லுது. ஃப்ளோர் பிளான் லெவல் 1 அப்படிங்கிற இதுல இருக்கும் அப்படின்னு ரிவிட் சொல்லுது. இப்ப நம்ம ஃப்ளோர் பிளான்ல தான் இருக்கோம். லெவல் 1 அப்படிங்கிற இதுல இருக்கோம். இதுல ஆர்க்கிடெக்சர், ஸ்ட்ரக்சர் அப்படின்னு ஏகப்பட்ட டேப் இருக்கு இல்லையா? இந்த டேப் இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, டேப் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம ஆர்க்கிடெக்சர் டேப்ல இருக்கோம். இதுல பார்க்குறீங்க இல்லையா? ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ். இதெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, பேனல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பில்ட் பேனல். இது சர்க்குலேஷன் பேனல். இது மாடல் பேனல். இது ரூம் அண்ட் ஏரியா பேனல். ஓப்பனிங் பேனல். டேட்டம் பேனல். வொர்க் பிளேன் பேனல். அப்படின்னு இது எல்லாமே பேனல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்க்கிடெக்சர், ஸ்ட்ரக்சர், ஸ்டீல், ப்ரீகாஸ்ட் சிஸ்டம்ஸ்ன்னு இருக்கிறது எல்லாமே டேப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு கீழ இருக்கிற எல்லாமே பேனல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி நான் சிஸ்டம்ஸ் போனேன்னா, சிஸ்டம்ஸ்ல இருக்கிறது எல்லாமே இங்கேயும் பார்த்தீங்கன்னா, நெறைய பேனல்ஸ் இருக்குது. ஒவ்வொரு பேனலுக்குள்ளேயும் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ், தேவையான ஆப்ஷன்ஸ் இருக்கும். சரியா? இப்ப நம்ம சிஸ்டம் டேப்ல இருக்கேன். இதில பார்த்தீங்கன்னா, HVAC பண்றதுக்கு கொஞ்சம் பேனல்ஸ் இருக்கு பாருங்க. ஒரு பேனல். அந்த பேனல்ல பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபேப்ரிகேஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா, மெக்கானிக்கலுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்க. சரியா? இந்த மாதிரி பேனல்ஸ் இருக்கும். அந்த பேனல்ஸ்ல ஆப்ஷன்ஸ் இருக்கும். சரி. சென்டர்ல பார்த்தீங்கன்னா, இத வந்து கேன்வாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிவிட்ல வந்து இத கேன்வாஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில தான் நம்ம வந்து கிரியேட் பண்றது. நம்ம வந்து மாடல் பண்றது இதில தான். நம்ம வந்து நம்ம வந்து பில்டிங்க டிசைன் பண்றதும் இதில தான். இடது பக்கத்தில பார்த்தீங்கன்னா, இது வந்து ப்ராப்பர்ட்டீஸ். பாட்டம்ல பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் ப்ரௌசர். இந்த ப்ராப்பர்ட்டீஸ நமக்கு தேவையான மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். எங்க தேவையோ அங்க பிளேஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த பக்கம் தேவைன்னா, இந்த பக்கம் பிளேஸ் பண்ணிப்பேன். லெஃப்ட் சைட்ல வந்து ப்ராஜெக்ட் ப்ரௌசர். இதையும் நமக்கு தேவைக்கு ஏத்த மாதிரி பிளேஸ் பண்ணிக்கலாம். சரியா? நான் இப்போ ப்ராப்பர்ட்டீஸ வந்து முன்னாடி எப்படி இருந்துச்சோ, அதே மாரி பிளேஸ் பண்றேன். ஓகே. இந்த மாரி பிளேஸ் பண்ணிக்கிறேன். சரி. இந்த கேன்வாஸ்க்கு கீழ ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க. இது என்ன அப்படின்னா, விசுவல் ஸ்டைல், ஸ்கேல் அண்ட் கேன்வாஸ் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட பேர் வந்து கேன்வாஸ் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்குன்னா, ஸ்கேல் செட் பண்றது, கேன்வாஸ் வந்து என்ன விஷுவல் ஸ்டைல்ல தெரியணும் அப்படிங்கிறத செட் பண்றதுக்கு எல்லாம் யூஸ் பண்றது. அதுக்கு பாட்டம்ல பார்த்தீங்கன்னா, இது வந்து ஸ்டேட்டஸ் பார், இது வந்து வொர்க் ஷெட், இது டிசைன் ஆப்ஷன், இது வந்து செலக்ஷன் மென்யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சரி. இதுதான் ரிவிட்டோட யூசர் இன்டர்ஃபேஸ். ஸோ யூசர் இன்டர்ஃபேஸே பார்த்தீங்கன்னா, நம்ம டீட்டெயிலா சொல்லியிருக்கோம். ரிவிட்ல வந்து ப்ராஜெக்ட்ட வந்து டைரக்ட்டா ஓப்பன் பண்ணக்கூடாது. ரிவிட்ட ஓப்பன் பண்ணிக்கிட்டு, ஓப்பன் டூல் யூஸ் பண்ணி தான் நம்ம ப்ராஜெக்ட்ட ஓப்பன் பண்ணணும். ரீசென்ட் ஃபைல்ஸ்ல பார்த்தீங்கன்னா, மாடல்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஃபேமிலீஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். மாடல்ஸ் அப்படிங்கிறது நம்ம கிரியேட் பண்ற ப்ராஜெக்ட். இப்ப நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இதுவும் ஒரு மாடல் தான். சரியா? சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபேமிலீஸ் அப்படிங்கிறது அந்த மாடல்ஸ்க்குள்ள இருக்கிற ஒவ்வொரு எலமென்ட்ஸ். நான் வந்து நன் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணேன். நன் ஓப்பன் பண்ணதுமே, நம்மளோட யூசர் இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு மாடல் பண்றதுக்கு என்னெல்லாம் டூல்ஸ் தேவையோ, அந்த எல்லா டூலுமே அவைலபிளா இருக்கும். இந்த டூல்ஸ யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து மாடல் பண்ண போறோம். நான் இந்த ஃபைல வந்து சேவ் பண்றேன். ஃபைல் போறேன். சேவ் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணதுமே இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ நான் இதில என்ன பண்றேன்னா, ஒரு பர்ட்டிகுலர் லொகேஷன் போறேன். ஸோ இதில இந்த இடத்துல போலாம். இல்ல ரெவிட் ஃபைல்ஸ்ன்னு இருக்கு இல்லையா? இதில போலாம். இதில ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றேன். ரெவிட் பேசிக் டுட்டோரியல்ன்னு சொல்லிட்டு, நான் இத டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டு, ஒரு நேம் குடுக்குறேன். ரெவிட் பேசிக் அப்படின்னு. பேசிக் டூ அட்வான்ஸ்ட். இப்ப நான் என்ன பண்றேன்னா, சேவ் குடுக்குறேன். சரியா? இப்படி தான் வந்து சேவ் பண்ணணும். நீங்க இந்த சேவ வந்து இந்த குயிக் ஆக்சஸ் டூல் பார்லயும் கிளிக் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். சரி. இன்னைக்கு நான் வந்து
இந்த டுட்டோரியல் வீடியோவ இதில முடிச்சுக்கிறேன். இந்த டுட்டோரியல் வீடியோ வந்து இன்னும் கன்டின்யூ ஆகும். நெறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம டீட்டெயிலா ஒவ்வொரு விஷயமா எப்படி இருக்குது? எப்படி யூஸ் பண்ணணும்? அப்படிங்கிற டீட்டெயிலா நம்ம சொல்லுவோம். தமிழ்ல தான் நம்ம போடுறோம். அதனால நம்ம சேனல் வீடியோஸ பா மறக்காம பாருங்க. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் புரியும். நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.